ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையை, நிம்மதியாக தூங்கி எவ்வளவு மாதங்கள் ஆகிவிட்டது என்று எனக்கு தெரியும். பிரச்சனையை பார்த்து பயப்படாது. உனக்கான நாள் நெருங்கி வந்து விட்டது. ஆம் தங்கமி, நாளை நீ எதிர்பார்த்திருந்த தகவல் உன்னை தேடி எதிர்பாராத விதமாக உன்னை தேடி வரப்போகிறது. எவ்வளவோ பிரச்சனை, எவ்வளையோ நாள் தாங்கிக் கொண்டாய். இன்று இரவு மட்டும் தாங்கிக்கோ என்று கூட சொல்ல மாட்டேன். இன்று இரவு நீ நிச்சயமாக நிம்மதியாக உறங்கப் போகிறாய். நான் சொல்லும் வார்த்தை உனக்கு நம்பி கேட்டால் நிச்சயம் நிம்மதியாக தூங்குவாய். நாளை எதிர்பார்த்த தகவல் உன்னிடத்தில் வந்து சேரும். கவலைப்படாதே. விடியும் ஒவ்வொரு நாளையும் நீ உற்சாகத்தோடு வரவேற்க பழகிக்கொண்டால் நீ தினமும் உற்சாகமாக செயல்படுவதற்கு சுறுசுறுப்பாக தெம்பு கிடைக்கும். காலை விடிந்ததும் முருகா, இன்றைய நாள் இனிதான நாளாக தொடங்கட்டும் என்று நம்பி தொடங்கு. நிச்சயம் உன் மனதில் ஒரு தெம்பு கிடைக்கும். தோல்விகளை நினைத்து பயப்பட்டு கொண்டிருந்தால் அடுத்தடுத்த முயற்சியை ஈடுபட முடியாமல் போகும். தொடரும் முயற்சியோடு இருந்தால் வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெற்று விடுவாய். பணத்தை பார்த்து பார்த்து செலவு செய்ய தெரிந்து கொள்வதன் கூடவே நிகழ்கால நேரத்தையும் இப்போதைய நேரத்தையும் நல்ல விதத்தில் உபயோக தெரிந்து கொண்டானால் நீ முன்னேற்றத்தை அடைந்து கொண்டே இருப்பாய். கவலைப்படாதே. உன் மனதிற்குள் தளராத நம்பிக்கை என்ற ஓட்டம் இருக்கணும். அந்த ஓட்டம் இருந்தால் மட்டுமே உனக்கு சக்தியை கொடுக்கும். வாழ்க்கை ஒரு ஓடம் தானே தங்கமி. வார்த்தை இல்லாத பாடம். கற்றுக்கொண்டு வாழ்ந்துவிடு. காலமெல்லாம் கற்றுக்கொண்டு வாழ்ந்துவிடு. பயப்படக்கூடாது. உன் மனதில் 1000 கேள்விகள் அன்றாடம் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். அதற்கெல்லாம் விடைகள் யார் சொல்லணும்? நீதான் கண்டுபிடிக்கணும். பூவை போல் இப்போதைய வாழ்வை வாழ்ந்துவிடு. ஏற்றத்தாழ்வே வேண்டாம். பணம்தான் உலகில் 10 செய்யும், 10ம் செய்யும். பாசத்தை அளக்கவும் பணம்தான் தேவையா? அன்பு வைப்போரை மட்டும் அலட்சியப்படுத்தாமல் செய். வாழ்க்கை என்பது ஒரு வழிப்பாதை தான் தங்கமே. திரும்பி பார்க்கலாம், ஆனால் திரும்ப செல்ல முடியாது. அதனால் நீ கடந்து செல்லும் ஒவ்வொரு நேரமும் உன் மனதில் மகிழ்ச்சியை நிரப்பிக்கொண்டு செல். கடந்தது கடந்தவையாகத்தான் இருக்கும், திரும்ப வராது. நீ வாழும் ஒவ்வொரு நிமிஷமும் நான் உனக்கு கொடுத்த பரிசு. அதை மட்டும் இழந்து விடாதே தங்கமே. வாழ்க்கை என்பது எத்தனை நாட்கள், எவ்வளவு ஓட்டங்கள். நிம்மதியில்லாமல் பணம் சம்பாதிக்கும் கூட்டத்தோடு ஓடிக்கொண்டிருக்கிறாய். எதற்காக இந்த ஓட்டம் என்று தெரியாமல் புரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஒரு முறை பிறக்கிறோம், ஒரு முறை இறக்கிறோம். நடுவில் எப்படி வாழ்ந்தோம் என்று இருக்க வேண்டுமே தவிர எதற்காக வாழ்ந்தோம் என்று இருக்கக்கூடாது. பணம் வாழ்க்கைக்கு வேண்டும் தான், அதற்காக பணமே வாழ்க்கை என்று வேண்டாம் என்று நினைச்சிட்டு மனசுக்கு பிடித்த மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். அவ்வளவுதான். மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்ந்து விடணும். எதிர்பாராத துன்பம் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரிஞ்சுக்கோ. எதிர்பார்த்தவர்கள் உதவி செய்ய வரவில்லை என்று மனம் நொந்து விடாதே. எதிர்பாராதவர்கள் உதவி செய்வதுதான் இந்த வாழ்க்கையில் மறைந்துள்ள சுவாரஸ்யம். உண்மைதான். தொலைந்து போனவர்களை தேடாதே என்று சொல்கிறேன். ஒரு சில நேரத்தில் தொலைந்து போனவர்களை தேடு, ஆனால் ஒளிந்து கொள்ளும் நபர்களை தேடாதே. புரிந்து கொள்ள முடியாதவர்கள் ஒளிந்து கொண்டே இருக்கட்டும். அவர்களை நீ நினைத்து கொண்டிருந்தால் கிடைக்காத ஒன்றுக்காக கிடைப்பதை தொலைப்பவர்கள் தான் மனிதர்கள். பயப்படாதே, பயப்படக்கூடாது. உன் உறவுகள் தானே என்று நம்பிக்கை வைக்காதே. சந்தர்ப்பம் கிடைத்தால் உனக்கு துரோகம் செய்ய எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். தயவு செய்து அடுத்தவரோடு ஒப்பிட்டு உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளக்கூடாது. உனக்கும் திறமை நிறைய இருக்கிறது.
நீ சிறந்தவன் என்று நீயே எப்போதும் நம்பணும். உனக்கு நீயே ஆறுதல் கூறும் மன தைரியம் இருந்தால் மட்டும் போதும். நம்பிக்கை இருந்தால் அனைத்தையும் கடந்து போகலாம். நம்பிக்கை துரோகம் நம்பாத ஒருவரிடம் கிடைக்காது. நீ அதிகம் நம்பியவர்களிடம் இருந்து மட்டும்தான் கிடைக்கும். நீ நினைவில் வச்சுக்கோ இதை. எதற்காகவும் உன் நம்பிக்கையை இழக்கக்கூடாது என்றுதான் உன் முருகன் உன்னை வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வலிமையானது தான். அதைவிட வலிமையானது நீ உன் மீது வச்சிருக்கும் நம்பிக்கை. இப்போது நம்பிக்கை இழந்து இருக்கிறாய். அதனால் தான் உன்னிடம் பேச வந்தேன். நம்பிக்கை இழந்து எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைக்காமல், இது முடிவு இல்லை, ஒரு சிறிய வளைவுதான் என்றெண்ணி அடுத்த கட்டத்திற்கு முன்னேறு. சிலரின் மீது நீ கொண்ட நம்பிக்கை தோற்று போக ஆரம்பிக்கும் இடத்தில்தான் அன்பு குறைய ஆரம்பிக்கிறது. எத்தனை கைகள் உன்னை கைவிட்டாலும் உன் நம்பிக்கை உன்னை கைவிடாது. அதையும் தாண்டி உன் முருகன் நான் இருக்கும்போது வேறு எதற்கு பயம்? யார் வேண்டும் உனக்கு? நான் ஒருவன் பத்தவில்லையா? நானே அனைத்தும் செய்து விடுகிறேன். கவலைப்படாதே, நான் பார்த்து கொள்கிறேன். பயப்படக்கூடாது, நம்பிக்கை கொள்ளணும், வெற்றி பெறணும் வாழ்க்கையில். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. அதிகமாக உழைக்கிறாய், அமைதியாக உழைக்கிறாய். ஆனால் ஒரு நாள் உன்னுடைய வெற்றி உனக்காக சத்தமிடும், கண்டிப்பாக சத்தமிடும். நிச்சயமாக நாளைய தினத்தை புதிய நாளாக மாற்றப் போகிறாய். ஏன்னா நீ எதிர்பார்த்த தகவல் வந்ததும் எப்படி எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய் என்பதை யோசிச்சுப்பார். உடனடியாக என் ஆலயத்திற்கு வா. நிச்சயம் நல்லதை நடத்தி தருவேன். உன் வருகைக்காக உன் முருகன் காத்து கொண்டிருப்பேன். தோல்வி அடைந்து விட்டது என்று மட்டும் இப்போது துவண்டு இருக்காது. மிகப்பெரிய தோல்வியில்தான் உனக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஒளிந்திருக்கிறது. அந்த மிகப்பெரிய வாய்ப்பு தான் நாளை உனக்கு வெளிவரப்போகிறது. ஒளிந்திருந்த மிகப்பெரிய வாய்ப்பு நாளை உன்னை தேடி வரப்போகிறது. நாளை பார், உன் மகிழ்ச்சியை நீயே உணரத் தொடங்குவாய். நீ எந்த அளவிற்கு இப்போது நம்பிக்கையாக தூங்குகிறாயோ அதே அளவுக்கு நாளை காலை விடியலில் உறுதியாக நீ எதிர்பார்த்த தகவல் உன்னிடத்தில் வந்து சேரும். நான் சொல்வதை கேள், தைரியமாக இரு. கீழே விழுந்து தூக்கிவிட ஆள் இல்லாமல் அழுது கொண்டே எழுந்தவனா நீ? அடுத்த முறை விழுந்தால் யாரையும் நம்பாமல் நீயே எழுந்து கொள்வாய். எழுந்து கொள்ள வேண்டும். இதுதான் உன் முருகன் நான் சொல்வது. கேட்டால் நிச்சயம் உனக்கு நம்பிக்கை பிறக்கும். நம்பிக்கையோடு தூங்கி எழு. நாளை நீ எதிர்பார்த்த தகவல் உன்னை தேடி வரப்போகிறது. சந்தோஷத்தில் எனக்கு நிச்சயமாக நீ நன்றி சொல்ல வருவாய். வர வேண்டும் தங்கமே. உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். ஓம் முருகா போற்றி போற்றி.